ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்னா இ-சேவை மையத்தில் இந்த குரூப் 4 அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் நிறையா வந்தனால என்னோடய வீடியோ மேய்க்க எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் இப்போ ரேஷன் கடையை பற்றி புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு. அதனால் அதை நான் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோசம், மெயினாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தெரிவிக்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் சப்ஸ்கிரைபர் ஐ நீடட். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப அட்டைதாரர் வசதிக்கேற்ப கைரேகை பதிவு பண்ணிக்கலாம். ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரேஷன் கடையில் போய் அவங்க கைரேகையை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா February 17ஆம் தேதிக்குள்ளே அவங்கள பேர் ரிமூவல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தமிழக அரசு விளக்கம் என்ன கொடுத்தாங்கன்னா, இது ஒரு நியூஸ் பரபரப்பாக வந்ததுனால அதுக்கு அவங்கள என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, குடும்ப அட்டைதாரர் அவங்க தகுதிக்கேற்ப, டைமுக்கேற்ப, வசதிக்கேற்ப நீங்கள் போய் உங்கள் ரேகையை பதிவு பண்ணிக்கலாம். 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லோரும் கைரேகையை பதிவு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இது எந்த அச்சமும் பட வேணாம். உங்கள் அட்டையை நீக்கப்படாது, உங்கள் பேரும் ரிமூவ் பண்ணாது, உங்கள் அட்டையும் ரத்து செய்யப்பட மாட்டேன்றது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ரேஷன் கடையில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டைம், அதாவது உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கேற்ப பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு முக்கியமானதான். இன்கேஸ் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா, அப்பா அம்மா 2 பேர் வெளியே போயிருக்காங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு 10 வயசுனா அந்த குழந்தைக்கு போய் கைரேகை பதிவு வச்சு உங்களுக்கு தேவையான ரேஷன் கடை பொருள் வாங்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கைரேகையை பதிவு பண்ணிடுங்க. இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கைரேகையே உழுகாது. அதனால் அவங்களாம் கண்டிப்பாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் பண்ணினாங்கன்னா ஈஸியாக பொருள் வாங்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். குடும்ப அட்டையில் 5 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் நியாய விலைக் கடையில் உள்ள விற்பனை முனையத்தில் போஸ்ட் தங்களது கைரேகை பதிவு செய்து ஆதார பதிவை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள் என்று எல்லா ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்லேயும் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.